ஓம் சாய்ராம் சாய்ராம். சத்குருவை நம்ம எதுக்கு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான அதாவது பொருட்செல்வத்தை மட்டும் கொடுக்குறவர் சத்குரு கிடையாது. அதையும் மிஞ்சி ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்குறவர். அதாவது ஆன்மால உள்ள கடவுளாகிய ஆன்மால கடவுளாக சாயப்பாவே இருக்காங்கன்றத உணர்த்துறவர் தான் சத்குரு. அதை சாயப்பாவா நினச்சா சாயப்பா, இல்லை குரு யாரை சத்குருவாக ஏற்றுட்ருக்காங்களோ அந்த சத்குருவாக நினைக்கிற எல்லாருமே ஆன்மாக்குள்ளே உறைந்து தான் இருக்காங்க. இறைவன் இருக்கிறார் ஆன்மாக்குள்ளன்றதை உணர்த்த வந்தவங்க தான் சத்குருக்கள். அப்படி நம்ம சத்குருவாக நினச்சி வணங்கும்போது நம்ம சிலவற்றெல்லாம் இத்தனை பிறவியில் கடந்து வந்ததெல்லாம் கழிச்சிட்டு நம்மளை இந்த பிறவியை கடைசி பிறவியாக கொடுத்து நம்மளை மோட்சம் பெற வைக்கிறவர் தான் சத்குருநாதர். அந்த மாதிரி எனக்கு நான் கடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் கடக்க வேண்டியதாக இருந்தது. இன்னும் நான் கடந்து தான் வரேன். பட் இப்போ எனக்கு இருக்கிற புரிதல் அப்போ எனக்கு இல்லை. அப்போ டெய்லி ஒரு விநாயகர் கோயிலில் பாபா இருப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த பாபாவை போய் கும்பிடுவேன், நான் சுற்றி வருவேன். அப்போ ஒரு குழந்தை 18-19 வயசு உள்ள குழந்தை அங்கே சுற்றும், சாமி கும்பிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் நீ எல்லா சாமியும் கும்பிடு, ஆனால் பாபாவை கும்பிடாத, ஏன்னா சத்குருங்கிறவங்க குருன்றவங்க உனக்கு கஷ்டத்தை தந்துடுவாங்க அப்படின்னு தவறான ஒரு போதனை கொடுத்துட்டு இருந்தார். இதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்பயும் நான் நிறைய கடந்து தான் வந்தேன். ஆனாலுமே சாயப்பா எனக்கு நல்லதே செய்கிறாங்க அப்படின்ற உணர்வோடு தான் இருந்தேன். அப்போ என்ன சாயப்பாவை பற்றி இவங்க இப்படியெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களே, அந்த பொண்ணு ஒரு சின்ன காலேஜ் படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட குழந்தையாக இருந்த போதிலும் ஒரு நல்ல பக்தி பண்ணுதே, அதுக்கிட்ட போய் இப்படி தவறுதலாக சொல்கிறாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் அங்கே எதுவும் மறுத்து பேசலை, ஏன்னா எனக்கு அப்போ அந்த தைரியம் இல்லை. ஆனால் இப்போ உணர்ந்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு தவறுதலான புரிதலை அந்த அர்ச்சகர் கொடுத்துருக்காரு அப்படின்றத உணர முடிஞ்சது. இது நான் எல்லா அர்ச்சகரையும் சொல்ல வரல, நான் பார்த்த விஷயங்களை சொல்லிக்கிறேன். அப்போ சத்குருங்கிறவங்க நமக்கான இத்தனை பிறவி ஜென்மங்களோட பாவங்களை கழிக்கக்கூடியவர் தான் சத்குரு. அப்போ வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு நம்ம சத்குருவோட வழிபாட்டை நம்ம கொண்டு போகணுங்கிறது தான் முக்கியமே தவிர மெட்டீரியலிஸ்டிக்காக நீ நல்ல காசு பணம் சேர்த்துக்கோ அதுதான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத உணர்த்துறத விட கடவுள்கிட்ட உண்மையாரு, உனக்கு கிடைக்க வேண்டியதை நியாயமாக கடவுள் கொடுப்பார், சத்குரு கொடுப்பார் அப்படின்ற போதனை தான் நம்மளுக்கு தேவையே தவிர இந்த மாதிரி தவறுதலான போதனைகள் இருக்கும்போது நம்ம அங்கே குறுக்கிட்டு பேசலாம். ஆனால் அன்னைக்கு எனக்கு அந்த தைரியம் இல்லை. இன்னைக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உணர்றேன் நான் ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்றத. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சாய்ராம். ஓம் சாய்ராம்.